கார்த்திகை தீபம் சீரியல் நவம்பர் 7 இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கறத ரிவ்யூவா பார்க்கலாங்க. கார்த்திக் தீபாக்கு கால் பண்றாங்க. தீபா அட்டன் பண்ணதுமே, சார் நீங்க சேஃபா ரீச் பண்ணிட்டீங்களா அப்படின்னு தீபா கேட்க, ஆமாங்க நான் வந்துட்டேன், வந்த வேலையும் முடிஞ்சது அப்படின்னு கார்த்திக் சொல்ல, சரிங்க சார் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு தீபா சொல்ல, எங்க இனியனோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சா, டாக்டர் என்ன சொன்னாரு அப்படின்னு கார்த்திக் கேட்கவும், தீபா அப்படியே தர்மலிங்கம் சொன்னதெல்லாம் அப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க. இந்த விஷயம்லாம் மாப்பிள்ளைக்கு தெரிய வேணாம், என்ன பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாத்தையும் நான் இழுத்து போட்டு பார்த்துக்கிறேன், நீ சந்தோஷமா இருமா அப்படின்னு தர்மலிங்கம் சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே சைலண்ட்டாக நிற்கிறாங்க. ஹலோ தீபா என்ன ஆச்சு, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கார்த்திக் கேட்க, அவன் நல்லா இருக்கான் சார், ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்கள் இப்போ வீட்டுக்கு கிளம்பிடுவோம் அப்படின்னு தீபா சொல்ல, சரிங்க நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போனதை எனக்கு கூப்பிடுங்க அப்படின்னு கார்த்திக் சொல்ல, இல்லைங்க சார் நான் நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்ல, ஏங்க 2 நாள் இனியன் கூட இருந்துட்டு வர வேண்டியது தானே, நானே வந்து கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு கார்த்திக் சொல்லவும், இல்லை சார் அப்பாவே என்னை வீட்டுக்கு கிளம்ப சொல்லிட்டாரு, இதுக்கு மேலேயே நான் இங்கே இருந்தால் அவரே கையோட கூட்டிகிட்டு வந்து விட்டுருவாரு அப்படின்னு தீபா சொல்ல, சரிங்க, இன்னும் மாமா நம்ம மேலே பயத்தோட தான் இருக்காரு அப்படின்னு கார்த்திக் சொல்ல, உங்கள் மேலையெல்லாம் பயம் இல்லை சார், என் மேலே தான் பயம், எங்கே நான் இங்கேயே உட்காந்துருவணும்னு அவர் பயந்துட்டுருக்காரு, இனிமேல் அவரே சொன்னாலும் நான் இங்கே இருக்க மாட்டேங்கிறது அவருக்கு தெரியல அப்படின்னு தீபா சொல்லிட்டு இருக்க. சரிங்க தீபா நான் கிளம்பி வரவா அப்படின்னு கார்த்திக் கேட்க, சார் வேணாம் சார் இப்போ தானே போனீங்க, அதுக்குள்ளே திரும்பவும் அலையாட்டி என்ன, நானே வந்துடுறேங்கிறாங்க தீபா. இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து கூட்டிகிட்டு வரேங்கிறாங்க கார்த்திக். இல்லை சார் வேணாம் நான் வந்துடுவேங்கிறாங்க தீபா. சரிங்க நீங்கள் வந்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு கார்த்திக் சொல்ல, சரின்னு சொல்லிட்டு தீபாவும் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க, கார்த்திக்கும் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் திரும்பவும் ராஜாவுக்கு கால் பண்ணுறாங்க. என்ன மாப்பிள்ளை உள்ளே இருந்துக்கிட்டே எனக்கு கால் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு காலை அட்டன் பண்ணி பேசுகிறாங்க ராஜா. டேய் உள்ள வா அப்படின்னு கார்த்திக் சொல்லவும், சரின்னு ராஜாவும் டோர் கிட்ட வந்துட்டு மே கமெண்ட் சார் அப்படின்னு சொல்லி கேட்க, உள்ளே வாங்குறாங்க கார்த்திக். மாப்பிள்ளை நான் இங்கே உன்னை மாப்பிள்ளைன்னு கூப்பிடல அப்படின்னு சொல்லி கேட்க, அதை நான் யோசிச்சு சொல்கிறேங்கிறாங்க கார்த்தி. சரி உட்காரு, இன்னைக்கு டின்னர் என் கூட வந்துருங்கிறாங்க கார்த்திக். என்ன மாப்பிள்ள ட்ரீட்டா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான், இன்னைக்கு எம்ப்ளாயீஸ்க்கெல்லாம் போனஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னு கார்த்திக் சொல்ல, ஓ சூப்பரு, எவ்வளோ மாப்பிள்ள கொடுப்ப அப்படின்னு ராஜா கேட்கவும், இந்த கம்பெனிக்கு இல்லைடா காஸ்மெட்டிக் கம்பெனிக்குங்கிறாங்க கார்த்திக். ஏண்டா இப்போ தான் இந்த கம்பெனியே டேக் ஓவர் பண்ணியிருக்கோம், அதுக்குள்ளே போனஸ் கேட்பியா அப்படின்னு கார்த்திக் கேட்கவும், சரி அடுத்த வருஷமே நீ போனஸ் கொடு, நீ போனஸ் கொடுக்குற அளவுக்கு இந்த ஆடியோ கம்பெனி வந்துட்டு அதுவே எனக்கு போதும் அப்படின்னு ராஜா சொல்லிட்டு இருக்க. டே ஏண்டா நெகட்டிவாக பேசுகிறேங்கிறாங்க கார்த்திக். அனுபவம் பேசுது மாப்பிள்ள, நான் இந்த கம்பெனியில் தானே இவ்வளோ நாளாக குப்பை கொட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு ராஜா சொல்லிட்டு, அதெல்லாம் நல்லபடியாக கொண்டு வந்துடுவேங்கிறாங்க கார்த்திக். மாப்பிள்ள எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபீல்டில் நின்று காட்ட நிறைய போராடணும் மாப்பிள்ள, இப்போல்லாம் கையில் ஒரு மொபைல் வச்சுக்கிட்டே ஆல்பம் வரைக்கும் வெளியே கொண்டு வந்துடுறாங்க, இதில் நம்ம தாக்கு பிடிச்சி நிற்கணும்னா அப்படின்னு ராஜா சொல்லிட்டு, டே எனக்கு சம்பாதிக்கிறதுக்கு ஆல்ரெடி தொழில் இருக்குது, இது என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக பண்ணுறேன், மியூசிக் ரிலேட்டடாக ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன், உனக்கே தெரியும் எனக்கு மியூசிக்னால் ரொம்ப பிடிக்கும். இப்போ இருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸ் அவங்களோட திறமை என்னன்னு தெரியாமல் எங்கெங்கேயோ பாடிட்டு இருக்காங்க, அவங்கள எல்லாத்தையும் அடையாளம் கண்டுபிடிச்சி அவங்கள பாட வச்சு ஆடியோ ரிலீஸ் பண்ணுறது தான் என்னோட ஐடியாவே. நம்ம கம்பெனியில் அறிமுகப்படுத்துகிற சிங்கர்ஸ் எல்லாருமே மியூசிக் இண்டஸ்ட்ரீஸில் நல்லா பெரிய அளவில் வரணும், அந்த ஹாப்பினஸ்ஸே எனக்கு போதுங்கிறாங்க கார்த்திக். சூப்பர் மாப்பிள்ள, என்ன இந்த ஆள் போய் இவ்வளோ நேரம் ஆச்சு, லேடிஸ் தோற்று போகிற அளவுக்கு மணிக்கணக்கில் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஆஃபீஸில் இருக்கிற லேடி அப்படியே யோசிக்கிறாங்க. மாப்பிள்ள எனக்கு என்னவோ நீ எனக்காகவே இந்த கம்பெனியை வாங்கியிருக்கிற மாதிரி தோணுது மாப்பிள்ள, ஊரெல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன மறந்துடாத மாப்பிள்ளங்கிறாங்க ராஜா. சரிடா உன்னோட கானா பாட்டுக்காகவும் ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணிடலாங்கிறாங்க கார்த்திக். தேங்க்யூங்கிறாங்க ராஜா. சரிடா நான் ஃபேக்ட்ரிக்கு கிளம்பணும், இன்னைக்கு நீயும் என் கூட வா, டின்னர் முடிச்சுட்டு நான் உன்னை அப்படியே ட்ராப் பண்ணிடுறாங்கிறாங்க கார்த்தி. சரின்னு ராஜாவும் ஓகே சொல்லிட்டு கார்த்தி கூட கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் கார்த்தி வெளியே வந்ததும் ஸ்னேகாவை கூப்பிட்டு, எனக்கு பர்சனலாக அசிஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும், அரேஞ்ச் பண்ணிடுங்க அப்படின்னு கார்த்திக் சொல்லவும், சரி எந்த மாதிரி குவாலிட்டிஸ் வேணும் சார், என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு ஸ்னேகா கேட்கவும், பேசிக் குவாலிஃபிகேஷன் இருந்தால் போதும், மியூசிக் நாலேஜ் கொஞ்சம் இருக்கிறவங்களா இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு கார்த்திக் சொல்லவும், உடனே ராஜா பேசாமல் நியூஸ் பேப்பரில் ஆடு கொடுத்துடலாங்கிறாங்க. அதை கேட்டு கார்த்தியும் ஆமாம் இதை மாதிரியே பண்ணிடலாங்கிறாங்க. ஓகே சார் ஈவினிங் ஆட்லேயே வர மாதிரி நான் பண்ணிடுறேங்கிறாங்க ஸ்னேகா. அதுக்கப்புறம் ராஜா கார்த்திக் 2 பேரும் அங்கேருந்து கிளம்புனதுமே இந்த ராஜாக்கெல்லாம் கொடுக்கு முளைச்ச மாதிரி ஆயிடுச்சு. முதல்ல நான் சாரை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும், அதை பண்ணுறா அப்படின்னு யோசிக்கிறாங்க ஸ்னேகா. இன்னொரு பக்கம் தீபா எப்படியோ வீட்டுக்கு வந்துடுறாங்க. கரெக்டாக மீனாட்சி முன்னாடியே நின்றுட்டுருக்காங்க. இன்னனுக்கு எப்படி இருக்குது, இப்போ நல்லா இருக்கானா அப்படின்னு மீனாட்சி கேட்கவும், நல்லா இருக்காங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் மீனாட்சி கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் ஐஸ்வர்யா வராங்க. இது எல்லாத்தையும் கேட்டுடுறாங்க. அவனுக்கு தான் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியும்ல, இப்போ தான் சர்ஜரியும் பண்ணியிருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்காக கிரிக்கெட் எல்லாம் விளையாட அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லி மீனாட்சி கேட்க, அக்கா அதனால் அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது,
அவன் ஒரு வாரமாக சரியாக மெடிசன்ஸ் எடுத்துக்கல, அதுதான் பிரச்சனை. வீட்டில் ரொம்ப பண கஷ்டம், அதனால அப்பானாலையும் மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னு தீபா மீனாட்சி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக ஐஸ்வர்யா வராங்க. என்னாச்சு தீபா, இப்போ இனியன் நல்லா இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்கவும் தீபாவும் நல்லா இருக்காங்கங்கிறாங்க. என்னமோ மெடிசன்ஸ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லின்னு பேசிட்டு இருந்த, அப்படி மெடிசன்ஸ் எல்லாம் எவ்வளோ வருது அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்கவும் ஒரு 20,000 வரைக்கும் வருதுங்கிறாங்க மந்த்லிக்கு. அது கேட்டதுமே இவ்வளோதானா, நான் கூட ஏதோ லேக்ஸ் கணக்கில் வரும்னு நினச்சிட்டேன். இதுக்கு போய் இப்படி சொல்லிட்டு இருந்த, அதான் உன் கூடவே கார்த்தி வந்தார்ல, அவர் தானே எல்லாத்தையும் பே பண்ணியிருப்பாரு, மெடிசன்ஸ்க்கும் கேட்டால் அவரே கொடுக்க போகிறாரு அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லிட்டு இருக்க. கரெக்டாக அபிராமி இது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஐஸ்வர்யா நீ இப்படி பேசுகிற, நான் கூட நீ ஏதோ நல்லபடியாக விசாரிச்சுட்டு இருக்கேன்னு பார்த்தா இந்த மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு மீனாட்சி திட்டவும், நான் என்ன அப்படி தப்பாக கேட்டுட்டேன், கார்த்தி தானே எல்லா செலவையும் பார்த்துருப்பாரு அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லிட்டு இருக்க. அக்கா கொஞ்சம் நிறுத்துறீங்களா, அவரு நான் பார்த்துக்கிறேன்னு தான் சொன்னார், ஆனால் எங்கள் அப்பா அவரை எந்த செலவையும் பண்ண வேணான்னு சொல்லிட்டாரு. எங்கள் அப்பாவே தான் எல்லா செலவையும் பார்த்தாரு. நானோ என் குடும்பமோ கார்த்திக் சாருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்க மாட்டோம். எங்கள் பாரத்தை தூக்கி அவர் தலையில் சமக்கிற மாதிரி பண்ண மாட்டோம். எங்கள் கஷ்டத்தை நாங்களே பார்த்துக்குவோம் அப்படின்னு தீபா சொல்லிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் அபிராமி கேட்டுட்டு அமைதியாக அங்கேருந்து போயிடுறாங்க. ஐஸ்வர்யாவும் அங்கேருந்து போயிடுறாங்க. அவள் அப்படிதான், நீ எதுவும் மனசில் வச்சுக்காத தீபா அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அங்கேருந்து போயிடுறாங்க. தீபா உடனே அவங்களோட முருகன் கிட்ட போகிறாங்க. முருகா, நான் இப்போ என்ன பண்ணுறது, எனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் நீ தான் ஏதாவது எனக்கு ஒரு வழியை காட்டுவேன். இப்போ என்னோட உள் மனசு வேலைக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுது, நான் என்ன பண்ணட்டும், எனக்கு நீ தான் ஒரு வழியை சொல்லணும் முருகா அப்படின்னு தீபா சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் நியூஸ் பேப்பர் போடுறவங்க வராங்க. வாட்ச்மேனும் நியூஸ் பேப்பரை வாங்கி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. காற்றுல பறந்து வந்து அது தீபாவோட கையில் விழுகுது. அதை பார்த்ததுமே தீபா ரொம்பவே ஹாப்பியாயிடுறாங்க. நீ தான் எனக்கு இந்த வழியை காட்டியிருக்கேன்னு நான் நினச்சிக்கிறேன், இதுதான் நீ எனக்கு காட்டின வழியா முருகா அப்படின்னு சொல்லி கேட்கவும், கரெக்டாக சாமி மேலேருந்து ஒரு பூ கீழே விழுகவும் தீபா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. வாட்ச்மேன் வந்து அம்மா கொடுங்க அந்த பேப்பரை, நான் ஐயா கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு கேட்க, இல்லை நான் கொடுத்துக்கிறேங்கிறாங்க தீபா. அதுக்கப்புறம் அவங்களும் சாமியை கும்பிட்டுட்டு அங்கிருந்து உள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கார்த்தி வீட்டுக்கு வராங்க. அபிராமி அருணாச்சலம் 2 பேரும் ஹாலில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கார்த்தியை பார்த்ததும் ரொம்பவே ஹாப்பியாயிடுறாங்க. சாப்பிட்டியாப்பா, ஏன்பா இவ்வளோ லேட்டு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைம்மா இன்னைக்கு ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாம் போனஸ் கொடுத்துட்டு வரக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு புது கம்பெனியை டேக் ஓவர் பண்ணியிருக்கோம், அதுக்கான லோகோ இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கிட்ட காட்டவும், அபிராமி அருணாச்சலம் 2 பேரும் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சரிப்பா நீ ரொம்ப டயர்டாக இருப்ப, நீ போய் ரெஸ்ட் எடுங்கிறாங்க அபிராமி. சரின்னு கார்த்திக்கும் அங்கேருந்து மேலே அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. கார்த்தி எது பண்ணாலும் கரெக்டாக தாங்க இருக்கும் அப்படின்னு அபிராமி சொல்லிட்டு இருக்காங்க. கார்த்திக் ரூமுக்கு போகவும் தீபா ரொம்ப டென்ஷனாக அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. கார்த்திக் சார்கிட்ட எப்படி வேலைக்கு போகிறதுன்னு சொல்கிறது, அவர் இது எப்படி எடுத்துப்பாரு, அத்தை இதுக்கு ஓகே சொல்லுவாங்களா அப்படின்னு பல யோசனைகள் அவங்க மைண்டுக்குள்ளே அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. கார்த்திக் இதை நோட் பண்ணுறாங்க. என்னமோ யோசிச்சுட்டு இருக்காங்க, என்னன்னு தெரியல அப்படின்னு கார்த்திக் அப்படியே மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க. என்ன தீபா ஏன் இன்னும் தூங்கலையா, நான் வர லேட் ஆயிடுச்சு, நீங்கள் தூங்கியிருக்கலாம்ல அப்படின்னு கார்த்திக் கேட்கவும், இல்லை சார் நீங்கள் வரட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு தீபா சொல்ல, இல்லையே நீங்கள் ஏன் ஒரு மாதிரியாக இருக்கீங்க, என்னவா இருந்தாலும் சொல்லுங்கிறாங்க கார்த்திக். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், டயர்டு அவ்வளோதான், தூங்குனா சரியாயிருங்கிறாங்க தீபா. சரி நீங்கள் போய் தூங்குங்க அப்படின்னு கார்த்திக் சொல்லவும் தீபாவும் போய் படுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக்கும் போய் படுத்துக்கிறாங்க. சரி தீபா கிட்ட இந்த லோகோவை காட்டலாமா அப்படின்னு கார்த்திக் யோசிச்சுட்டே இருக்காங்க. தீபாவை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது வேணாம், அவங்க ரொம்ப டயர்டாக இருக்காங்க, நம்ம காலையில் காட்டிக்கலாம் அப்படின்னு கார்த்திக்கும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தீபா இது எப்படியாவது கார்த்திக் சார் கிட்ட சொல்லிடலாம் வேலைக்கு போகணுங்கிற விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கவும் கார்த்திக் வந்து தூங்கிடுறாங்க. சரி டிஸ்டர்ப் பண்ண வேணாம், காலையில் நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு தீபாவும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதோட எபிசோட முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.